புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். மதுரை மேலூரில் பாசன கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு குடியிருப்பு மற்றும் மின்வாரிய அலுவலகத்தை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இது குறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் முத்துராஜாவிடம் கேட்கலாம். முத்துராஜா, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. மதுரை மாவட்டம் மேலூர் ஒருபோக பகுதிக்கு தற்போது முல்லை பெரியாறு அணையிலிருந்து பாசன தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த பாசன நீரானது நொண்டிக்கோயில்பட்டி பிரதான கால்வாயிலிருந்து கொட்டகுடி பகுதிகளுக்கு பாசனத்திற்காக செல்கின்றது. இந்த நிலையில் இந்த பாசன கால்வாய் செல்லும் தெற்குப்பட்டி பகுதியில் தற்போது பாசன கால்வாயில் மற்றும் இந்த பாசன கால்வாய் மூலம் அருகே உள்ள சாலக்கிராயன் ஊரணி ஆகியவைகளில் உடைப்பு ஏற்பட்டு அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு மற்றும் மின் செயற்பொறியாளர் அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த மழைநீர் வெள்ளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் குடியிருப்பு வாசிகள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு வெளியே செல்ல முடியாத சூழ்நிலையும், மேலும் இந்த மின்சார வாரியத்திற்கு அப்பகுதியில் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பயனாளர்கள் தங்களுடைய மின்வாரிய தேவைகளுக்காக செல்ல முடியாத சூழ்நிலையும் நிலவி வருகிறது. மேலும் தற்போது மழைக்காலம் என்பதால் இந்த மழைநீரால் தேங்கியுள்ள மழைநீரால் மின்சார உள்ளிட்ட விபத்துகள் ஏற்படும். இதை உடனடியாக மழைநீரை வெளியேற்றியும் இந்த உடைப்புகளை சரி செய்ய வேண்டும் என அப்போது பொதுமக்களும் மற்றும் மின்சார வாரிய ஊழியர்களும் தெரிவித்துள்ளனர். இது குறித்து பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர்களிடம் கேட்டபோது உடனடியாக அப்பகுதியில் ஆய்வு செய்து உடைப்பு ஏற்பட்டிருந்தால் சரி செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளனர். மேலும் நகராட்சி நிர்வாகம் சார்பிலும் தற்போது அப்பகுதியில் ஆய்வுகள் மேற்கொண்டு வருகின்றனர். பிரியங்கா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.